இன்னைக்கு ஒரு அருமையான வசனம் சொல்றேன். இது இன்னைக்கு உங்க வாழ்க்கைக்கான ஒரு நம்பிக்கை. நான் திறக்கிறதை ஒருவனும் பூட்ட மாட்டான். நான் பூட்டுகிறதை ஒருவனும் திறக்க மாட்டான். வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் 3 வசனம் 7. சில நேரம் நான் எதிர்பார்த்தது நடக்கலன்னு தோணுதா? எனக்கான வாய்ப்பு போயிடுச்சுன்னு தோணுதா? ஒரு கதவு மூடிடுச்சா? ஒரு மனிதர் விட்டு போயிட்டாங்களா? ஒரு கனவு உடைஞ்சு போயிருச்சா? ஆனா ஒரு விஷயம். மூடின கதவையே பார்த்துகிட்டு இருந்தா தேவன் திறக்கிற கதவை பார்க்க முடியாது. ஏன்னா யோசேப்பு சிறையில இருந்தப்ப அவருக்கு அரண்மனை தெரியல. தாவீது ஆடுகளை மேய்ச்சப்போ அவருக்கு அரியணை தெரியல. ஆனா தேவன் அடுத்த அத்தியாயத்தை ஏற்கனவே எழுதி கொண்டிருந்தார். அதே மாதிரி இன்றைக்கு ஒரு கதவு மூடின மாதிரி தோணலாம். ஆனா தேவன் உங்க வாழ்க்கைய மூடல. நீங்க இழந்ததை பார்த்துகிட்டு இருக்கலாம். ஆனா தேவன் வரப்போகிறதை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். தேவன் மூடுற கதவு உங்களை தண்டிக்கிறதுக்காக இல்ல, உங்கள சரியான இடத்துக்கு நடத்துறதுக்காக. இன்றைக்கு உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். ஆனா ஒரு நாள் திரும்பி பார்த்து இதுவும் நன்மைக்கு தான் நடந்துச்சுன்னு சொல்வீங்க. இந்த வசனம் உங்கள் மனதை தொட்டிருந்தால், இது யாருக்காவது உதவும் என்று நினைத்தால் அவர்களுடன் ஷேர் பண்ணுங்க. கமெண்ட்ல ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.